everyone, welcome back. இந்த வீடியோல நான் உங்களோட என்ன டீடைல் ஷேர் பண்ண போறேன்னா இந்தியால இருந்து யுஎஸ்க்கு ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பணும்னா எந்த கொரியர் பெஸ்ட் எப்படி ரீச் ஆகுது அதை பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டாப் பண்ணீங்கன்னா நான் அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வருஷத்துக்கு 2 கொரியர் மோஸ்ட்லி நான் இந்தியாவிலேருந்து அனுப்புவாங்கங்க. ஏன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே வாங்கிட்டாலும் சில ஐட்டம்ஸ் இந்தியாவிலேருந்து வர்றது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. நாங்கள் நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ஃபெடெக்ஸ், டிஎன்டி, டிஹெச்எல் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். இந்தியன் போஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி கருட வேகான்ற கொரியர் சர்வீஸ் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக யூஎஸ்க்கு வருது. இந்தியாவில் புக் பண்ணி 3 டேஸில் எனக்கு வந்து ரீச் ஆயிரும் ஷிப்மெண்ட்டு. இந்த ஷிப்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஷிப்மெண்ட் எனக்கு வந்திருக்கு. இது வந்து மண்டே அன்னைக்கு புக் பண்ணாங்க சென்னையிலேருந்து. இப்போ வந்து தேர்ஸ்டே சியாட்டல் வந்துருச்சு. ரொம்பவும் காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாதுங்க. 1 kg 2 kgs நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது காஸ்ட்லியாக தெரியுது. அதே வந்து 10 kgsக்கு மேலெலாம் அனுப்பிச்சிங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. இப்போ வந்துருக்க பேக்கேஜ் வந்து எனக்கு 13 kg மொத்தமாக எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 8200 அது மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 15 kg போல் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 8900 அது மாதிரி வரும். வெயிட்டு கூட கூட ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிட்டு தான் வருது. மோரோவர் இதில் ப்ளஸ் என்னென்னா நம்ம போய் புக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அட்ரஸை வந்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்க பிரான்ச்சுக்கு சொல்லிட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பேக் பண்ணி ஏர்வே பில் எல்லாம் கட் பண்ணி பக்காவாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி வீட்டில் புக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்துடுது. ஸோ அலைச்சல் கிடையாது. அதனால எனக்கு அது பெஸ்ட்டாக தான் தெரியுது. நாங்கள் இந்தியன் போஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்தியன் போஸ்ட்டில் சீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல்க் பேக்கேஜ் வந்து சீப்பாக இல்லைங்க. இந்த மாதிரி 13 kg ஐட்டம்ஸ் வந்து இந்தியன் போஸ்ட்டில் 10,000 கிட்ட இந்த வாட்டி சொன்னாங்க. அதுவே நான் கருட வேகால 8200 அது மாதிரி தான் வந்து புக் பண்ணி கொண்டு வந்தோம். அதே மாதிரி இந்தியன் போஸ்ட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணி 15 டேஸ் ஆகுது யூஎஸ் வரதுக்கு. அது ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. ஒழுங்காக வருமானம் தெரியல. நான் இந்தியன் போஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த விபூதி பிரசாதம் அது மாதிரி இல்லை டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது புக்ஸ் மாதிரி ஏதாவது அனுப்பணும்னா அதுக்கெலாம் இந்தியன் போஸ்ட் பெஸ்ட்டுங்க. ஒரு சின்ன க்ரீன் கலர் கவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கவரில் போட்டுட்டு போய் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து புக் பண்ணி 15 டேஸில் இங்கே வந்துடுது. அதுவும் டேமேஜ்லாம் ஆகாது, பக்காவாக வந்துடும். இந்த கருட வேகால வந்து கோவில் பிரசாதம்லாம் எடுக்க மாட்டுறாங்க. விபூதி அது மாதிரிலாம் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து இந்தியன் போஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் ஏதாவது தெரியும் பெஸ்ட்டாக ரீச் ஆகுது, இதோட பெட்டர் ப்ரைஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எப்பயுமே ஏதாவது ஆப்ஷன்ஸை வந்து சீப்பாக இருக்குமானே செக் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2 கொரியர் கிட்ட வருது. ஒரு கொரியரில் வந்து ட்ரெஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வரும், இன்னொரு கொரியரில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 2 கொரியர் வருது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு 5 kgக்கெல்லாம் நான் எப்பயுமே அனுப்புறது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 10 kgக்கு மேலே தான் அனுப்புறது. ஏன்னா 1 kg 2 kgs அனுப்பிச்சா கூட 4000 rupees கிட்ட சார்ஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கு வெயிட் ஜாஸ்தியாகவே இந்தியாவிலேருந்து அனுப்புறது தான் பெஸ்ட்டு. நான் இப்போ வந்து என்ன கொரியர் வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா வந்து இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரீங்கன்னா நீங்கள் கொண்டு வரலாம். மற்ற கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பேக்கேஜை பார்க்கலாம். இதுதான் அந்த பாக்ஸு. அவங்களே நாங்கள் ஐட்டம்ஸ் மட்டும் வீட்டில் வச்சுருந்தோம். அவங்களே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டே புக் பண்ணது தேர்ஸ்டே வந்துருச்சு எனக்கு. ஸோ அலைச்சல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. எப்படி இருந்தாலும் எனக்கு கொரியர் வருது இல்லையா, அப்போ வந்து நான் சேர்த்து வச்சு தாங்க அனுப்புறது. இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, ஃபுல் காட்டன் பெட் ஸ்ப்ரெட்டு, சென்னையில் வாங்கினது. இங்கே வந்து ஃபுல் காட்டன் அவ்வளோவா கிடைக்கலங்க. இங்கே வந்து ஒரே கனமாக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வந்து காட்டன் வந்து தின் பெட்ஷீட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இதை நான் மெயினாக அந்த கொரியர் வந்ததுக்கு காரணமே இந்த பெட்ஷீட்டு தான். ஏன்னா இங்கே வந்து இது மாதிரி ஒரு மாதிரி தின்னாக பெட்ஷீட்லாம் இங்கே கிடைக்கல.
ஸோ நீங்கள் இன்கேஸ் இப்போ தான் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா இதை கண்டிப்பாக கொண்டு வாங்க. இன்கேஸ் எங்கேயாவது பார்த்தா கூட ரொம்ப வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி பெட்ஷீட்டு தான். இது அப்ராக்சிமேட்லி சென்னையில் வாங்கினாங்க, பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ் அது மாதிரி ஏதோ ஒரு கடையில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அது 3500 அது அந்த ரேட்டு, இது ரெண்டும் சேர்த்து. இங்கே வாங்குறதுக்கு அங்கே வாங்குறது பெட்ரு தாங்க. 2 பில்லோ கவரோட. நெக்ஸ்ட் வேஷ்டி தமிழ் வருஷப்பருப்புக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கடையில் கிடைக்குது. இன்கேஸ் கொரியர் தானே வருது, சரி அங்கேருந்தே அனுப்ப சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே $20 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே வந்து ரொம்ப கம்மி தானே. அதனால இந்த ராம்ராஜ் காட்டன்ஸில் வாங்கின 2 வேஷ்டி. இது எல்லாமே ட்ரெஸ்ஸு. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ் நிறையா இருக்குது. இது தாளிக்கிற டப்பா. நான் இந்தியாவிலேருந்து வரும்போது மறந்துட்டேன். இது இல்லாததுனால எனக்கு ரொம்ப வந்து தடுமாற்றமாக இருந்தது. ஒரு பாக்ஸாக மூடி மூடி திறக்கிறதுக்கு. ஒரே நிமிஷம் அதை ஓப்பன் பண்ணுறேன். இது எங்கள் அம்மா வச்சுருப்பாங்கங்க. நானுமே இந்தியாவில் இருக்கும்போது யூஸ் பண்ணேங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஐட்டம்னா இதுதான் நான் சொல்லுவேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ட்ரெஸ் ஷாப்பிங் வ்ளாக்ஸில் காமிக்கிறேன். இது ஷர்ட்டு. இது நாங்கள் ஷர்ட் சொல்லவே இல்லைல்ல. நாங்கள் ஷர்ட் சொல்லவே இல்லை. என் தம்பி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், எடுத்து அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வாவ், இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு தான். இது வந்து கோவில் ஐட்டம். கோவில் பிரசாதம் கிடையாது, அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. இதுவும் இன்னொரு தாளிக்கிற டப்பா. நான் தான் 2 கேட்டேன். எங்கள் வீட்டில் இங்கே கிடைக்குதுங்க அந்த தாளிக்கிற டப்பா. மயூரின்ற கடையில் கிடைக்குது. இது எங்கள் வீட்டிலே இருந்துச்சு, அதனால கொரியர் சார்ஜ் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து அனுப்ப சொல்லியாச்சு. அப்புறம் இந்த தாளிக்கிற கரண்டி இங்கே கிடைக்கல, அதனால நான் இந்தியாவிலேருந்து அனுப்ப சொன்னேன். இதுவும் ஒரு வேஷ்டி தான். இங்கே கோவிலுக்கு போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் வேஷ்டி அனுப்ப சொன்னோம். இது வந்து ஹேர் மசாஜர். தலையில் மசாஜ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தலைவலி இருக்கும்போது, அதனால அனுப்ப சொன்னேன். இந்தியாவில் இதெல்லாம் கிடைக்காது, ஸோ இந்தியாவிலேருந்து வந்துச்சு இது. இதெல்லாம் எதுக்கடா கொடுக்கறதுங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸு, மெயினான ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கும். இது வந்து இங்கே அமேசானில் இருக்குது. ஆனால் சில பேர் கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வரதுக்கே 2 months ஆகுது, வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ண சொன்னேன். இது லெகின்ஸ். இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸு. இது எனக்கு தெரிஞ்ச அஜந்தான்ற கடையில் வாங்கியிருக்காங்க, டி நகரில். இது நான் தனியாக காமிக்கிறேன். இது எல்லாமே நைட்டி. இது வந்து சல்வார்.
நான் தனியாக ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ட்ரெஸ் எல்லாத்தையும். இது வந்து ஒரு நைட்டி நோய்டா ஹாலில் வாங்கினது. நான் எப்பயுமே அதை ஆல்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே ஆல்ட்ரு பண்ண சொல்லிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே ட்ரையரை போடுறதுனால கொஞ்சம் ஷிங்க் ஆகுங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே வந்து ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வாங்க. போட போக வந்து கொஞ்சம் சின்னதாகிடுது இதெல்லாம். இது 460 நோய்டா ஹாலில் வாங்கியிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு. இதோட ப்ரைஸும் 445. ஃபுல் காட்டன் நைட்டி. இதுவும் வந்து 450 தான். இது 595. எல்லாமே ஃபுல் காட்டன் நோய்டா ஹாலில் வாங்கினது. இன்கேஸ் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து நைட்டிஸ் தெரியும் இந்தியாவில், சென்னை, வேறு ஏதாவது ஒரு நாள் தமிழ்நாட்டில்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது ரெகுலராக தேவைப்படும். 400 500னா இது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இப்போலாம் தெரியுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வரும்போதும் 400 ருபீஸ்க்கு அது மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ 250க்கெலாம் வாங்கினா அவ்வளோ பிடிக்கவும் மாட்டேங்குது. இது மாதிரி குவாலிட்டி கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது பெட்டர் குவாலிட்டியில் உங்களுக்கு நைட்டிஸ் வந்து எங்கே கிடைக்கும், ஆன்லைனில் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த குர்த்தா இன்ஸ்டோரில் வாங்கியிருக்காங்க 645 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டோர் வந்து சென்னை டி நகரில் இருக்குங்க. ஒரு மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ரெடிமேடு தான். ஆனால் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு தெரில. பில்லும் இல்லை, அந்த இது இல்லை, அந்த இதில் அமௌண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் காணும். இது எவ்வளோன்னு நான் வேணால் கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன் யாருக்காவது வேணும்னா. ஆனால் இன்ஸ்டோர் டி நகரில் வாங்கியிருக்குது. இது நெக்ஸ்ட் ஒன்று. இதுக்கும் வந்து ப்ரைஸ் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குர்த்தா. இது 545ன்னு இன்ஸ்டோரில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாரீ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாரீ பாண்டிச்சேரி பிஎஸ்ஆரில் எடுத்திருக்காங்க. இது ப்ரைஸ் என்னன்னு தெரியல, டேக் இல்லை. இதான் பல்லு. இது சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கு. ஆர்னி சில்க்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் சாஃப்ட் சில்க் மாதிரி எடுக்க சொன்னோம். ஏன்னா இங்கே வந்து அது மாதிரி தாங்க கட்டுறாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா இங்கே நம்மளோட ஹெவி வெயிட் பட்டு சாரீஸ்லாம் இங்கே கட்ட மாட்டாங்க. இது மாதிரி சாஃப்ட் சில்க்கு, காட்டன் மிக்ஸ்டு அது மாதிரி தான் மோஸ்ட்லி கட்டுறாங்க. அதனால தான் என்கிட்ட சாரீஸ் இங்கே வந்து ஒரு 4-5 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நான் வாங்கி அனுப்ப சொன்னேன். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளவுஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸு. இது 920 ருபீஸ் ரேட் போட்டிருக்கு. சாரியில் வந்து ரேட் என்னன்னு தெரியல, அப்ராக்சிமேட்லி 4000 அது மாதிரி தான் நினைக்கிறேன் நான். இன்னும் வந்து நான் சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சென்னையிலேருந்து வாங்கி நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சென்னையில் எங்கே சீப்பாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அது மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன், காட்டன் மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ரெகுலராக ஒரு டெய்லர் இருக்காங்க, அவங்க அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிட்டா என் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க, எங்கள் வீட்டிலேருந்து போய் யாராவது வாங்கிட்டுருவாங்க. ஸோ நான் ரெடிமேடாக வாங்கின எல்லா ஐட்டம்ஸும் காமிச்சிட்டேன். இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாங்குறதோட அங்கே ரேட் கம்பேரிட்டிவ்லி கம்மிங்க. எப்போயாவது உங்களுக்கு ஷிப்மெண்ட்ஸ் வருதுன்னா இது மாதிரி சேர்த்து நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பயங்கர வேலையாயிடுது. ஒரு நாள் ட்ரெஸ் வாங்க போக வேண்டியதாக இருக்குது, ஒரு நாள் ஸ்டிச்சிங் பண்ணதை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால சாரீ வாங்க போனால் எங்களை ஆன்லைனில் நாங்கள் இங்கே வீடியோ காலில் இருப்போம், செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப அவங்களுக்கு வேலையா ஆயிடுது. நான் இந்தியா போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இந்த மாதிரி கொரியர் கொண்டு வர மாதிரி இருக்கு. இன்கேஸ் அடிக்கடி போறவங்களுக்கு இந்த இது தேவையே படாது, ஏன்னா போகும்போது எடுத்துட்டு வந்துடலாம். இன்கேஸ் இது கொரியர் பண்ணுறதை விட இந்தியாவில் இருந்து நீங்கள் போகும்போது கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டு. நான் காமிச்சதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எது எது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து சாரீஸ் கூட கிடைச்சிடுங்க, ஆனால் வந்து குர்த்திஸ் அதெல்லாம் அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது கடை தெரிஞ்சிச்சுன்னா யூஎஸில் அந்த குர்தாஸ் அது மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஎஸில் இருக்கவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.